வேலைவாய்ப்பு என கூறி பாரிய மோசடி. பட்டதாரிகளை அரசு சேவைக்குள் உள்வாங்கும் திட்டம் தொடர்பில் அறிவிப்பு. ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரம் முகக்கவசம் அணியவும். இலங்கை ஆஸ்திரேலியா இரண்டாவது டெஸ்ட் இன்று ஆரம்பம். அரசு நிறுவனங்களின் இலட்சியங்களை பயன்படுத்தி போலியாக வேலைவாய்ப்புகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரப்பி தனிப்பட்ட தரவுகளை திருடும் மோசடி பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த சில நாட்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமிழ்புல தெரிவித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் இலச்சினையை பயன்படுத்தி மோசடியான விளம்பரம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது. வாய்ப்புகளை வழங்குவதாக கூறி அந்த விளம்பரம் பரப்பப்பட்டுள்ள நிலையில் அது ஒரு போலியான விளம்பரம் என்று இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகின்றது. மேலும் கடந்த சில நாட்களாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் இலச்சினையை பயன்படுத்தி இதுபோன்ற வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுபோன்று அரசின் இலச்சினையை பயன்படுத்தி வெளியிடப்படும் போலி விளம்பரங்களுக்கு பதிலளிப்பது பொருத்தமற்றது என இலங்கை கணனி அவசர செயற்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமிழ்புல சுட்டிக்காட்டியுள்ளார். போலி வலைதளங்கள் மூலம் பெரும்பாலும் உங்கள் தேசிய அடையாள அட்டை நகல்கள், கடவுச்சீட்டு நகல்கள் மற்றும் பிறப்புச் சான்றிதழ்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை திருடுவதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அத்தகைய வலைதளங்களை பார்வையிட்டு உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வழங்கக்கூடாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 35,000 பட்டதாரிகளை அரசு சேவைக்கு உள்வாங்குவது தொடர்பில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச கருத்து வெளியிட்டுள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். 30,000 தொடக்கம் 35,000 என்று கூற முடியாது என்றும் வளமை போன்று அங்கு பட்டதாரிகள் குழு விதிப்பதால் ஒரு பகுதிக்கான ஆட்சேர்ப்பு உள்ள வெற்றிடங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் அரசு சேவையில் பயன்படுத்தப்படாத பட்டதாரிகள் குழு ஒன்று இருப்பதாகவும் அதனை கையாள்வதற்காக மற்றும் ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைவாக அளவை நிர்ணயித்து தேவையான ஆட்சேர்ப்புகள் விரைவில் மேற்கொள்ளப்படும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு, கண்டி, காலி, ரத்னபுரி, எம்பிலிப்பிட்டிய, புத்தளம், திருகோணமலை, அம்பாந்தோட்டை, புலனர்வை, அனுராதபுரம் மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளில் இன்று வியாழக்கிழமை நாள் முழுவதும் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் காற்றின் தரம் காணப்படுகின்றது. குறித்த பகுதியில் காற்றின் தர குறியீடு 68 மற்றும் 140க்கு இடையில் பதிவாகியுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கட்சிகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம், குருநாகல், வவுனியா, கேகாலை, நுவரெலியா, முல்லைத்தீவு, மட்டக்களப்பு மற்றும் களுத்துறை ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான நிலையில் காணப்படும். எல்லை கடந்து வரும் மாசுபட்ட காற்று சுற்றோட்டத்தினால் நாடு முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் சில நாட்களுக்கு அதிகரிக்கலாம். காற்றின் தரம் குறைவதால் முகக்கவசம் அணிவதோடு சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் மருத்துவ உதவியை நாடுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நேற்று புதன்கிழமை பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலையிலும் நுவரெலியா, மட்டக்களப்பு மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் மிதமான நிலையிலும் காணப்பட்டது என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும் வேளைகளில் குறிப்பாக காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை மற்றும் பகல் 1 மணி முதல் 2 மணி வரை காற்றின் தர குறியீடு ஆரோக்கியமற்று காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகள் கொண்ட தொடரின் 2வது டெஸ்ட் போட்டி காலி சர்வதேச மைதானத்தில் இன்று காலை 10 மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது. முதல் டெஸ்டில் படுதோல்வி அடைந்து தவிக்கும் இலங்கை இதுவரை கண்டிராத டெஸ்ட் சரிவுக்கு பின்னர் மீண்டும் வரும் ஆர்வத்துடன் இந்த போட்டியில் களமிறங்க உள்ளது. தொடக்க ஆட்டத்தில் ஆதிக்கம் செலுத்திய ஆஸ்திரேலியா இன்னிங்ஸ் மற்றும் 242 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ஆட்டத்தின் அனைத்து அம்சங்களிலும் மேன்மையை வெளிப்படுத்தியது. தொடருடன் ஆஸ்திரேலியா தனது வேகத்தை தக்க வைத்துக் கொள்ளும். அதேவேளையில் இலங்கை மீண்டு வருவதற்கு தனது சொந்த ரசிகர்கள் முன்னால் வலுவான ஆதிக்கத்தை வெளிப்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளது. இரு அணிகளும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 34 முறை நேருக்கு நேர் மோதியுள்ளன. இதில் ஆஸ்திரேலியா 21 போட்டிகளில் வென்றுள்ளது மற்றும் இலங்கை 5 போட்டிகளை பெற்றுள்ளது. 8 போட்டிகள் சமநிலையில் முடிந்துள்ளன. ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் நாதன் லயன் 550 டெஸ்ட் விக்கெட்டுகள் என்ற மைல்கல்லை நெருங்கி வருகின்றார். தற்போது 30.25 சராசரியுடன் 546 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார்.
அவர் இன்று தொடங்கும் ஆட்டத்தில் இந்த இலக்கை எட்டினார். ஷேன் வார்னுக்கு பின்னர் இதுபோன்ற சாதனையை படைத்த இரண்டாவது ஆஸ்திரேலிய சுழற்பந்து வீச்சாளர் என்ற பெருமையை அவர் பெறுவார். அதேவேளை இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவர் திமுத் கருணாரத்னவின் 100வது டெஸ்ட் போட்டி இதுவாகும். இந்த போட்டியுடன் அவர் தனது சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கையில் இருந்து ஓய்வு பெறும் முடிவினை அறிவிக்கப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.